Hello students, welcome to Solvex Academy. இன்னைக்கு நம்ம 11th standard mathematics chapter 3 trigonometry ல exercise 3.2 6th sum தான் பார்க்க போறோம். Question பாத்தீங்கன்னா, what is the length of the arc intercepted by a central angle of measure 41 degree in a circle of radius 10 feet. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு circle இருக்கு. அந்த circle interceptedனா nothing but interceptedனா வந்து சென்டர்லேருந்து ஒரு லைன் வருது, அதுதான். இந்த central angle of measure அது என்னன்னா 41 டிகிரி இருக்குது. டிகிரி அப்படின்னு வந்தாலே வந்து அது கண்டிப்பாக அது டீட்டாவாக தான் இருக்கும், டீட்டாவாக தான் எடுத்துக்கணும். இப்போ ரேடியஸ் வந்து 10 feet அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த ஆர்க். இந்த ஒன் சைடு ஆர்க் நமக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஆர்க்கோட லென்த் என்ன, மீன்ஸ் இந்த லென்த் தான் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதிக்கலாம். கிவன் வந்து ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 10 feet and theta is equal to 41 degree. To find என்னன்னு கேட்டிங்கன்னா, length of the arc தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அது நம்ம எழுதிக்கலாம். length of the arc நான் வந்து s அப்படின்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன வேரியபிள் வேணால் இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம். இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, s is equal to r theta. இதுதான் வந்து இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணியே ஆகணும். இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் என்ன 10 feet, 10 இன்ட்டு டீட்டா வந்து 41 போடணும். இந்த கொஷினில் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டர்செப்டட் அப்படின்னு ஒரு கொஷினில் வந்தாலே வந்து ரேடியன் அப்படின்ற வேர்டை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் வந்து இங்கே ரேடியன் கண்டுபிடிச்சி ஆகணும். அப்போ ரேடியன் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணால் இங்கே என்ன வரும்னா π/180 வரும். ரேடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு π/180 அண்ட் டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்கு 180/π. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் சம்ஸ்லேயே நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு ஹோப் பண்ணுறேன். 10 இன்ட்டு 41. இந்த π/180 வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/180 ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பையை வந்து தனியாக எப்படி எடுத்து எழுதணும்னா 22/7 எழுதணும். இந்த மாதிரி டிவிஷன் ஃபார்மேட்டில் இருக்க சம்முக்கு பையோட செகண்ட் வேல்யூவான 3.14 அது வந்து எடுத்துடாதீங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிரும். பட் அதை எடுத்தாலும் இந்த சேம் ஆன்சர் தான் வரும், நோ ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் இது 9, இது 11 2 டேபிளில் பண்ணால் எல்லாத்தையும் இன்டூ பண்ணி பார்க்கலாம். 41 இன்டூ 11 இஸ் ஈக்குவல் டு வாட், 41 451 வருது. 451 இன்ட்டு தென் 9 இன்ட்டு 7 63. இப்போ வந்து நம்ம டிவிஷன் பண்ணிடலாமா? ஸ்ட்ரைக் அவுட் டிவிஷன் பண்ணாதீங்க, சாரி. 451 டிவைடட் பை 63 7 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 441 வரும். பேலன்ஸ் 10 வரும். ஒரு பாயிண்ட் வச்சு 0 எடுத்துக்கலாம். அண்ட் 1 times 63 divided by minus 370 and 5 times எடுத்தா 37 வரும். நான் ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் 550. இதுலேயும் நான் 0 ஆட் பண்ணியிருக்கேன்டா. அண்ட் 8 times போட்டால் 504 வரும். 46 அண்ட் இதுக்கப்புறமும் நம்ம 0 ஆட் பண்ணி போட்டால் சேம் இதே நம்பர்ஸ் தான் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டு வரும். அப்போது என்னென்னா நெக்ஸ்ட் டைம் போட்டால் அடுத்து ஒரு 7 வரும் அண்ட் சேம் இதே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். 7 1 5 8. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். 7.158 இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் 3 நம்பர்ஸ், மினிமம் 2 நம்பர்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து எடுக்க தேவையில்லை. இப்போ வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது வந்து செகண்ட் பிளேஸ் ஆஃப் டெசிமலில் பண்ணலாம். செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுன்னு என்னென்னா, இந்த டெசிமலுக்கு அடுத்து தள்ளி இருக்கிற 2 நம்பரை, டெசிமலுக்கு அடுத்து இருக்கிற 2 நம்பரை தள்ளி இருக்கிற நம்பர் வந்து 5க்கு மேலே இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 5, இது கூட வந்து 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 5 + 1 என்ன 6. அப்போது 7.16 feet. இது வந்து நீங்கள் சென்டிமீட்டரில் அண்ட் மீட்டரில் அப்படிலாம் எழுதக்கூடாது. அதாவது ரேடியஸ் வந்து நமக்கு ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போனா இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் இதில் இருக்கும், இதுவும் கண்டிப்பாக வந்து ஃபீட்டில் தான் இருக்கும். கொஷனில் வந்து என்ன
யூனிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.